நம்ம விஜய் சாரோட கடைசி திரைப்படம் அப்படி சொல்றதுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இருந்தும் வேற வழி இல்லாம சில விஷயங்கள்லாம் அடக்கிக்கிட்டு சொல்ற கடைசி திரைப்படத்துக்கு வந்து ஜனநாயகன் அப்படின்ட்டு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த ஜனநாயகன் தலைப்பு வந்து விஜய் சாருக்கு வந்து கச்சிதமா பொருந்தும். ஸோ இந்த படத்தோட இயக்குனர் வந்து அச்சு வினோத். அவர் எடுத்த பல படங்கள்ல வந்து சில விஷயங்கள்லாம் ஓப்பனாவே சொல்றக்கூடிய திறன் கொண்டவர். ஸோ இந்த படத்துல வந்து என்னென்ன விஷயங்கள் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தாங்க, முழுக்க முழுக்க 100% வந்து பாத்தீங்கன்னாக்கா அரசியல் திரைப்படமா தான் அமையும். இந்த அரசியல் திரைப்படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம நீட்டு வச்சு நம்ம அனிதா வந்து மரணம் அடைஞ்சாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்த வந்து இதுல ஓப்பனா சொல்லுவாங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அந்த விஷயங்கள் சொல்லுவாங்க. அப்புறம் வந்து விசாரணை என்ற பேர்ல வந்து கஸ்டடியில வந்து அடிச்சு கொள்றாங்க இல்லையா, சோ ஏற்கனவே ஒரு விஷயம் நடந்துச்சு. சோ அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஓப்பனா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலகட்டத்துல இந்த சாதியை வச்சு எப்படி அரசியல் பண்றாங்க அந்த விஷயத்த வந்து ஓப்பனாவே சொல்லுவாங்க அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு தோணுது. ஏன்னா இது வந்து விஜய் சாரோட மைண்ட் செட் அப்படி இருக்கு. ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, கட்சியை வந்து ஒரு அளவுக்கு மேல ஏத்தணும் அப்படின்னாக்கா சில விஷயங்கள்லாம் ஓப்பனா சொல்லிதான் ஆகணும். ஸோ அப்படிங்கும் போது இதுதான் சான்ஸ். இந்த சான்ஸை வந்து முழுக்க 100% வந்து பயன்படுத்தியே ஆகணும் அப்படின்ற விஷயத்தாலதான் அச்சு வினோத் அவர்களை வந்து கொண்டு வந்திருக்காரு நம்ம விஜய் சார். சில ஒரு டைரக்டர்கள் தான் வந்து சமூக பிரச்சனை வந்து ஓப்பனாவே சொல்லுவாங்க. அவங்க சமூகத்துக்கு மட்டும் சாதகமா சொல்ற டைரக்டரும் இருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது பொதுவா ஒரு விஷயங்கள் வந்து சொல்லணும் அப்படின்னாக்கா ஒரு சில டைரக்டர்ல வந்து அச்சு வினோத் அவர்களும் உண்டு. ஏன்னா அவர் வந்து சமூக விஷயங்கள் வந்து ஓப்பனா வெளிப்படையா சொல்லிட்டு போறவர். எதுவும் மூடி மறைச்சி பண்ண விஷயங்கள் பண்ண மாட்டாரு. இருந்தும் இந்த திரைப்படத்துல வந்து ஆளுங்கட்சி, எதிர்கட்சி மற்றும் மத்திய அரசு அந்த எல்லா அரசையும் வந்து வச்சு செய்யற மாதிரி தான் இந்த திரைப்படம் வந்து அமையும். விஜய் சாரோட கரியர்ல வந்து பல படங்கள் வந்து பல எதிர்ப்புகள் வந்து பண்ணியிருக்காங்க. அது வந்து பல விஷயங்கள் பிளாஷ்பேக் பார்த்தாலே தெரியும். சூரா, புலி, பல படங்கள் இருக்கு. ஸோ அப்படின்னு பார்த்து இந்த படமும் கண்டிப்பா வந்து பிரச்சனை கொடுக்கதான் செய்வாங்க. ஏன்னா வந்து அரசியல்ல வந்துட்டாரு. ஸோ அரசியல் வந்துட்டாலும் அரசியலும் சரி திரைப்படங்களும் சரி கண்டிப்பா அவருக்கு வந்து பிரச்சனைகள் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் மீறி தலைவன் வந்து கண்டிப்பா பதிலடி கொடுப்பாருன்ட்டு நம்ம எதிர்பார்ப்போம். ஸோ இது மாரி படங்களை ஓப்பனா பேசிட்டாக்கா இந்த படத்தை வந்து வாங்கக்கூடிய நிறுவனமான ஒன்னு சன் டிவி, அப்படி இல்லைனாக்கா ரெட் ஜெயின் மூவி, ஸோ அது மாதிரி கம்பெனி வந்து இந்த படத்தை வந்து சப்போஸ் வாங்கும்போது ஸோ அந்த கட்சி அவங்க சம்மந்தப்பட்ட கட்சியோட காட்சிகள் ஏதாவது வந்துச்சுனாக்கா கண்டிப்பா வந்து அதை மூடி மறைக்க தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி மறைச்சிட்டு பிறகுதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன், இல்லைன்னா பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு சில விஷயங்கள்லாம் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் அரசியல். ஸோ அப்படி பண்ணும்போது அதெல்லாம் வந்து விஜய் சார் வந்து தவிர்த்துட்டு கரெக்டா நேர்மையா கண்டிப்பா இந்த படத்தை வந்து கொடுப்பாருன்ட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா அவரோட கட்சியை வந்து ஒரு அளவுக்கு மேல ஏத்தணும், கட்சியை வளர்க்கணும்ன்றது பாத்தீங்கன்னாக்கா இந்த படம் தான் ஒரு முக்கியமான ஒரு ஆயுதம் அவருக்கு. ஸோ இவர் மட்டும் விஜய் சார் மட்டும் இல்ல, எந்த ஒரு கட்சி தலைவரும் சரி அவங்களோட ஆயுதமே வந்து திரைத்துறை தான். எல்லா கட்சியும் சரி கண்டிப்பா திரைத்துறையில வச்சுதான் அவங்க கட்சியை வளர்ப்பாங்க. ஏன்னா பிராண்டை வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்றது. ஸோ விஜய் சாரும் வந்து அப்படிதான். ஸோ என்ன ஒரு மாஸ் ஹீரோ கண்டிப்பா வந்து அரசியலையும் வந்து மாஸ் காட்டுவாருன்ட்டு கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிறோம். ஸோ இந்த படத்தோட டைட்டில் ஜனநாயகன் இந்த படத்தோட டைட்டில் வந்து விஜய் சாருக்கு வந்து கச்சிதமா பொருந்தும். ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன். அதாவது அந்த செல்ஃபி எடுத்து ஒரு ஃபர்ஸ்ட் லுக் எடுத்தாங்க இல்லையா, ஸோ அது மட்டும் இல்லாம சாட்டை வந்து அடிச்சது. ஸோ சாட்டை வந்து அடிக்கும்போது அடுத்த எம்ஜிஆர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பா அடுத்த எம்ஜிஆர்ன்ற சொல்றக்கூடிய தகுதி வந்து ஒரே ஒருத்தர் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி இருக்கணும் அப்படின்றது ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். இவர் வந்து 3வது எம்ஜிஆர்னு சொல்லலாம், அப்படி இல்லைனாக்கா 2வது விஜயகாந்த் வேணா சொல்லலாம். ஏன்னா தலைவன் அதுமே சம்பவம் பண்ணுவாருன்ட்டு நம்ம எதிர்பார்க்கிறோம். இருந்தும் நம்ம இந்த ஜனநாயகன் படம் வந்து வெற்றி அடைய நம்ம வாழ்த்துக்கிறோம். இந்த படத்தின் மூலியமா பல சமூக பிரச்சனைகளை வந்து வெளிப்படையா சொல்லுவாரு, அதுக்கான சொல்யூஷனும் சொல்லுவாருன்ட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மேற்கொண்டு வேற வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.